ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்கள் வீட்டுக்கு சாமி வந்துருச்சு. தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. தெய்வம் பொதுவாக எல்லார் வீட்டுக்குமே வரும், எல்லார் கூடயும் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டியதை செஞ்சிட்டோம்னா இறை அருள் நம்ம கூட இருக்கும். நம்ம பிறந்த நட்சத்திரம், ராசி, லக்கணம், தசாபத்தி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெய்வ அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா நம்ம பிரச்சனைகள் தீர்ந்து போகும். பிரச்சனை வரும், ஆனால் அந்த கடவுள் அந்த தெய்வம் தாங்குகிற சக்தியை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு மாற்று வழியை கொடுப்பாரு, ஒரு மருந்தை கொடுப்பாரு. சரியா நேர்களே? இது மனித வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் உள்ளது தான். பிறப்பு முதல் இறுதி வரை எல்லாருக்குமே பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனை நேரம் கை கொடுக்குற தெய்வமாக ஒரு அமைப்பு இருக்குது. அதைத்தான் கை கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிறோம். தெய்வம் நமக்கு கை கொடுக்கும். தெய்வம் எப்படி கை கொடுக்கும், அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி அதை நம்ம அணுகலாம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். உங்களுக்கு தெய்வத்தோட அணுக்கரம் இருக்கா, உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா, இருந்துச்சுன்னா எது மாதிரி அது அறிகுறிகள் தெரியும், உங்களுக்கு என்ன சங்கல்பம் அமையும், நீங்கள் எதை ஃபீல் பண்ணலாம், எதை உணரலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே நேர்களே, இப்போ ஜாதக ரீதியாக வருவோம். தெய்வங்கிறது 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வங்கிறது நம்ம பரம்பரையாக கும்பிட்றது, நம்ம அப்பா வழி கும்பிட்றது, தாத்தா பாட்டா பூட்டையும் கும்பிட்றது. இதை நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். 5ஆம் இடத்தை வச்சு பார்த்துடலாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சு பார்க்கலாம். பூர்வ புண்ணிய சாணத்தை வச்சு பார்க்கலாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடமும் ராசிக்கு 5ஆம் இடமும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தை வச்சு இஷ்ட தெய்வத்தை பார்த்துடலாம். இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தனுக்கு சிவனை பிடிக்கும், ஒருத்தனுக்கு சக்தியை பிடிக்கும், சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும். ஸோ இஷ்ட தெய்வங்கிறது நம்ம பிரச்சனைக்கு நம்ம கூப்பிட்ற தெய்வம். கடவுளே என்னை நேரம் காப்பாற்று அப்படின்னு இஷ்ட தெய்வத்தை நினைப்போம். சரியா? அது ஒரு தெய்வம். அடுத்து காவல் தெய்வம். காவல் தெய்வம் நம்ம ஏரியாலேயே இருக்கும். நம்ம குடியிருக்கிற இடத்துல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த ஊரை காக்கிற தெய்வம், ஊர் காவல் தெய்வம், ஊர் எல்லையில் இருக்கும். அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணலாம், பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். ஸோ ஒரு தனி மனிதனுக்கு 3 விதமான தெய்வங்கள் பாதுகாப்பை கொடுக்குது. காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம். இந்த 3 தெய்வமே உங்கள் வீட்டில் இருக்கும். சரியா? 3 தெய்வமே 3 விதமான ரூபத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், எப்படி பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் குலசாமியோட பேரை போடுங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்கும், நீங்கள் எந்த சாமியை அடிக்க வர கும்பிடுவீங்க, அதை நீங்கள் போடுங்க. தினமும் நம்ம கும்பிட்ற சாமியை ஒரு தடவைனாச்சும் நாமத்தை சொல்லணும். குலசாமியோ, இஷ்டசாமியோ, காவல் சாமியோ, அதை ஒரு தடவைனாச்சும் அந்த நாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சோன்னே இறைநாமத்தை சொல்லணும். அதுபோல் நைட்டில் தூங்கும்போது இறைநாமத்தை சொல்லிட்டு தூங்கணும்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக எல்லா காரியமும் நல்ல விதமாக போகும். மீனராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்குது. சனி பகவான் நேர்கதியில் பயணமாக போகிறாரு. நவம்பர் 25ஆம் தேதி ராகுபடியிலேருந்து வெளியே நேராக பயணிக்கிறாரு. அடுத்து 7.5 சனி ராசியில் இருப்பார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு பாத சனியாக போவார். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலத்துக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற வழிபாடெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்சதை சொல்லுவேன். சரியா? நடைமுறையில் சாத்தியப்படுறதை தான் சொல்லுவேன். அதை நீங்கள் சிறுக சிறுக செஞ்சிட்டிங்கன்னா சிரமம் இல்லாமல் இருப்பீங்க. எப்படி தேனி திருக செஞ்சு எப்படி தேனை சேர்க்குதோ அதுபோல் சிறுக சிறுக சில வழிபாடு பரிகாரங்களை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ உங்கள் ராசி கட்டத்தை பற்றி பேச போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ராசி கட்டம் இருக்கும். ஜாதக கட்டத்தில் ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும். அதில் நீங்கள் மீன ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் இருக்கும். சரியா? பொதுவாக உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல அமைப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். மீன ராசியில் நீங்கள் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மீன ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல அமைப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுபோக ராசியில் இருக்கிற சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம்.
அன்னை ஆதிபராசக்தியை கொடுக்குறவர், சக்தி வடிவமானவன். ஸோ சந்திரன் வந்து உங்கள் ராசியில் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா ஆதிபராசக்தியோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது, மீன ராசிக்கு இருக்குது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சில மாதத்தில் பிறந்திருக்கணும். சில மாதங்கன்னா எந்தெந்த மாதம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியில் வந்து நீங்கள் வந்து ஆடி மாதம், ஆனி மாதம், ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, சரியா? இந்த மாதம் வரைக்கும் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆனி மாதத்துலேருந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். அதுபோல் சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சந்திரன் எப்படி சார் கெட்டு போகக்கூடாதுன்னா, சந்திரன் வந்து சனி பகவான் கூட சேரக்கூடாது, ராகு கேது கூட சேரக்கூடாது. அதுபோக அமாவாசை சந்திரனாகவும் இருக்கக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது. இந்த அமைப்பில் சந்திரன் இருந்தார்னா நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு. இதை உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும், சரியா? சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அன்னை ஆதிபராசக்தியோட அருள் கிடைக்கும். அடுத்து வந்து குரு பகவான், உங்கள் ராசிநாதன், தேவகுரு பரகஸ்வதி பொன்னானன். குரு வந்து சிவ வடிவமானவன், தட்சிணாமூர்த்தி. குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிவனோட அருள் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 2ஆம் இடம் மேசத்திலையும், 5ஆம் இடம் கடகத்திலையும், 7ஆம் இடம் கன்னியிலையும், 9ஆம் இடம் விருச்சிகத்திலையும், 11ஆம் இடம் மகரத்திலையும் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல மகரத்தில் இருந்தாலுமே அவர் வந்து நீசபங்கம் அடைவார், சரியா? திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு மேலே பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இந்த அமைப்பில் குரு உங்கள் ராசியில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் நீங்கள் பிறந்த லக்கணத்தில், நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணத்தில் குரு இருந்தார்னா அருமையான அமைப்பு, திக்பலம் பெறுவார், சரியா? லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் தெய்வப்பற்று நிறைந்தவர்கள், தெய்வத்தோட அனுக்கிரம் பெற்றவர்கள். இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலே குரு இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெய்வம் அருள் இருக்குது. அடுத்து வந்து புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம், பெருமாளுடைய அம்சம். புதனுடைய அனுக்கிரம் இருக்குன்னா பெருமாள் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, பெருமாள் வந்து உங்கள் கூட துணை பெறுகிறாரு, பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நீங்கள். அதுபோக புதன் வந்து உங்கள் ராசிக்கு 4, 7 குடையவன், சுகஸ்தானாதிபதி. உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறவர் அவர் தான். நல்ல வீடை கொடுக்குறவர், நல்ல வாகனத்தை கொடுக்குறவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்குறவர், நல்ல மனைவியை கொடுக்குறவர், ஒரு இன்டகிரேஷன், இணக்கம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் புதன் தான். அவர் உங்கள் ராசி சக்கரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடாது. உங்கள் ராசியில் இருந்தாருன்னா நீசம் அடைஞ்சிருவார். ஸோ மீனத்தில் புதன் இல்லாமல் பிறந்தவர்கள் நல்லவர்கள். புதன் எங்கெங்க சார் இருக்கலாம் அப்படின்னா, புதன் வந்து பொதுவாக லக்கணத்தில் இருக்கலாம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே புதன் வந்து லக்கணத்தில் இருந்தார்னா பெருமாளோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். புதன் லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க, சரியா? அறிவுபூர்வமாக இருப்பாங்க, நல்ல மந்திரம் சொல்லுவாங்க, நல்லபடியாக இருக்கும். திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், இணக்கமாக இருப்பாங்க, நண்பர்கள் சூழ இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ புதன் லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு பெருமாளோட அனுக்கிரம் இருக்கும். அதுபோக புதன் வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது, சரியா? 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருந்தாலுமே ஓரளவு அதிநட்பில் இருப்பார். அதுபோக துலாமில் இருந்தாலும் அதிநட்பில் இருப்பார். 12ஆம் இடம் கும்பத்தில் இருந்தாலும் அதிநட்பில் தான் இருப்பார். ஸோ மீன ராசிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இதுதான். புதன் வந்து ராசிக்கு 6, 8, 12 இருந்தாலுமே ஸ்தான பலம் பெறுவார். ஸோ புதன் வந்து மீன ராசிக்கு ரொம்ப முக்கியமானவரை பார்க்குறாரு. இதுதான் ஜோதிடம். பார்த்தீங்களா? ஒன்று சொல்லும்போது ஒன்று கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது பாருங்கள். புதன் வந்து மீன ராசிக்கு 6, 8, 12 மறைஞ்சாலுமே ஸ்தான பலம் பெறுவார். 6ஆம் இடம் சிம்மம், அவருக்கு அதிநட்பு வீடு. 8ஆம் இடம் துலாம், அதிநட்பு வீடு. 12ஆம் இடம் கும்பம், நட்பு வீடு, சரியா? சனிப்பவனோட மூலத்திரியோன ஆட்சி வீடு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தான் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், மிதுனத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். சிம்மத்தில் இருந்தாங்கன்னா நல்ல அமைப்பு தான், துலாமில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான், தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். ஸோ புதன் வந்து எப்படி இருந்தாலுமே மீனராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். என்ன, அவர் வந்து பாவகிரகங்களை கூட சேரக்கூடாது. குறிப்பாக புதன் வந்து செவ்வாய் கூட சேராமல் இருக்கணும், சரியா? புதனும் செவ்வாயும் இணைஞ்சு இருந்துச்சுன்னா புதன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு கூட இருந்தாலுமே ஓரளவு நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார், சரியா? மாமே மச்சனே மாமனார் முறையில் சில சலுகைகளை கொடுப்பாரு. கேது கூட சேர்ந்து இருந்ததுன்னா சில ஆன்மீகம், அக்கௌண்டஸு, கணக்கு வழக்கு, இதில் சில பலன்களை கொடுப்பாரு. சரி நேரில் இதெல்லாம் இன்னொரு நேரத்தில் சொல்கிறேன். நான் இப்படி தான் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா இப்படியே மாறி மாறி உள்ளே போயிடுவேன். ஸோ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பெருமாளோட அனுக்கிரம் இருக்கும். அடுத்து சுக்கிரன், மகாலட்சுமியோட அம்சம். சுக்கிரன் இருக்கிற இடத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடத்துல எல்லா தெய்வமும் இருக்கும். நம்ம கோயிலுக்கு கருவறைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், கருவறைக்கு முன்னாடி கஜலட்சுமி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி, கருவறைக்கு முன்னாடி போனீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும். கஜலட்சுமி கண்டிப்பாக இருக்கும். அதை கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அந்த கருவறைக்கு மேலே வந்து கஜலட்சுமி இருக்கும் நிலையில். ஸோ லட்சுமியோட கடாட்சியம் எல்லா இடத்துல இருந்தால் தான் தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து லட்சுமி கடாட்சியமாக பார்க்குறாரு. சுக்கிரன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வேலையில் இந்த வீடியோவை நான் போகிறதில் பெருமைப்படுறேன். சுக்கிர ஓரையில் இன்றைக்கி பேசுகிறேன். சுக்கிரன் தினத்தன்னைக்கு வெள்ளிக்கிழமை மீனராசிக்கு இந்த வீடியோ போடுறேன்.
சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து ராசியில் இருக்கலாம், உச்சமடைவார். அருமையான அமைப்பு. சுக்கிரன் வந்து ராசிக்கு 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு அருமையான பலன்களை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தாருன்னா சுப செலவை கொடுப்பார். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க, கொஞ்சம் செலவு இருக்கும். மக்கள் நல பண்ணி மக்களுக்காக சில பொது தொண்டில் செலவு பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார், தேவையில்லாத செலவு கொடுப்பார். சரியா என்ன தன்னை மேக்கப் பண்ணிக்கிறது, கலை உணர்வு, கலை சம்மந்தப்பட்ட வேலையில் சில செலவு கொடுப்பாரு. ஸோ அதுபோல் லக்கண ரீதியாக சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும். லக்கணத்துக்கு 3, 8 மறையக்கூடாது. அதுபோல் சுக்கிரன் ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேரக்கூடாது, சனி பகவான் கூட சேராமல் இருக்கணும், சூரியன் கூட சேரவே கூடாது. பொதுவாக சுக்கிரன் வந்து சூரியன், கேது, ராகு கூட சேராமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும். செவ்வாய் கூட சேர்ந்தார்னா பரவாயில்ல, பிருகுமங்கல யோகம் ஓரளவு 50க்கு 50 பலனை கொடுத்து செவ்வாய் சுபத்தப்படுத்துவார். செவ்வாய் சுபத்துவம் பண்ணார்னா மீனராசிக்கு நல்லதான். சரியா, இப்படி தொட்டு பேசிட்டு போகலாம். ஸோ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அன்னை மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். ஸோ இப்போ 4 கிரகங்களை சொல்லிட்டேன். சந்திரன், குரு, புதன், சுக்கிரன். இந்த 4 கிரகங்களுமே 4 விதமான தெய்வத்துடைய கருணையை கொடுக்கும். சந்திரன் ஆதிபராசக்தி, சுக்கிரன் மகாலட்சுமி, புதன் பெருமாள், குரு சிவன். நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து செவ்வாய் ஒரு பாவ கிரகம். செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி, 2, 9 கூடையவன். செவ்வாய் வந்து முருகப்பெருமானாக பாவிக்கப்படுகிறார். செவ்வாய் வந்து தனித்து இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு கிரகங்கள் கூட சேர்ந்து இருந்ததுன்னா முருகனோட அருள் கிடைக்கும். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். செவ்வாய் குருவுடையோ சுக்கிரன் கூடையோ சந்திரன் கூடையோ சேர்ந்து இருந்தார்னா முருகனுடைய அருள் கிடைக்கும். இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே, இதன்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். ஒரு மனிதன் ஜாதகத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும். அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணணுங்க. இதுதான் சூட்சுமம். சில பேருக்கு இது தெரியாது. எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. சரியா, அவங்க நினைப்பாங்க நான் விழுந்தான சாமி கும்பிட்றேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்திருக்கு, எந்த தெய்வத்தை கும்பிடும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குது, எந்த கிரகம் வந்து அதிநட்பில் இருக்குது, எது வந்து நம்பர் 1 இருக்குது. 12 கிரகத்தில் 9 கிரகங்களில் வந்து எந்த கிரகம் வந்து நம்பர் 1 இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது, அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். வாழ்க்கையில் சல்லுன்னு மேலே வந்துடலாம். அதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து தான் கேட்கணும். சரியா, நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து கேட்டிங்கன்னா சொல்லிடுவார். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் தாங்க நல்லா இருக்குது, இந்த கிரகத்தோடைய தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்வழிப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார், இப்போ ஓரளவு ஜாதகத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து வந்து இப்போ நடைமுறை சாத்தியம் சில காரியங்களை நீங்கள் செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா 4 to 6. நீங்கள் 4 மணிக்கெல்லாம் எந்திக்க வேண்டாம், 5 மணிக்கு எந்திங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுங்கன்னா கையை காலை கழுவிட்டு கையில் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு 2 ஸ்பூன் கையில் எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு ஓம் யோக கணபதியை நமகான்னு 11 தடவை சொல்லுங்கள். மீனராசிக்குள்ள கணபதி யோக கணபதி. யோக கணபதியை நமகான்னு 11 தடவை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். விநாயகரோட அருள் கிடைக்கும். வந்து விநாயகரோட அருளை பெறணும். விநாயகர் வந்துட்டாருன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. முதல் கடவுள், மூத்த கடவுள் விநாயகப் பெருமான். ஸோ காலையில் உள்ளங்கையில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டு ஓம் யோக கணபதியை நமகான்னு சொல்லிட்டு காரியத்தை பண்ணுங்க. இது செய்யணும். சரியா, இது எல்லா நாளும் செய்யணும். எல்லா நாளும் செய்ய முடியலைன்னா மாதத்தில் 3 நாள் செய்யுங்க. அசுபதி, மகம், மூலம் நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி வர அன்றைக்கி செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மாதத்தில் 4 நாள் செஞ்சிட்டிங்கன்னா விநாயகரோட அருள் உங்கள் கூடயே இருக்கும். இதெல்லாம் செய்யணும். எதுவுமே செய்யாமல் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கேது திசை நடக்கும் உங்களுக்கு. சரியா, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கும். ஸோ கேது திசை நடக்கிறவங்களாம் இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது திசையில் கெடுபலங்கள் போயிடும். ஏன்னா கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, 7 வருஷம் வாட்டி வளர்ப்பார். அதனால் நீங்கள் இதை செய்யணும். யோக கணபதியை நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு அவரை நினச்சி கல் உப்பு வச்சு பார்த்து சாமி கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்றும் கிடையாது, கல் உப்பை கையில் வச்சுக்கிட்டு ஓம் யோக கணபதியை நமகான்னு 11 தடவை சொல்லிட்டு அந்த கல் உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு வெளியே ஊற்றிடுங்க. அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க நீங்கள் காலையில். அந்நேரம் வந்து ஒரு இனிய நாதம் கேட்குது, சங்கூலி கேட்குது, சில மங்கள ஓசை கேட்குது, கோயிலில் மணி சத்தம் கேட்குது, பக்கத்தில் சர்ச்சில் மணி அடிக்கிறாங்க, இல்லைனா பள்ளிவாசலில் மந்திரம் ஓதுறாங்க. இது மாதிரி சில சத்தம் கட்டுச்சுன்னா உங்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் வந்து உங்களை நாடி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களை சுற்றி நடந்துச்சுன்னா தெய்வ கடாசியம், தெய்வ சங்கல்பம் உங்களை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூம்லேருந்து வெளியே வரீங்க. அதுபோக குளிக்கும்போது சில காரியத்தை பண்ணணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உள்ள பீடை, இந்த 7 சனியோட தாக்கம்லாம் குறைஞ்சி போயிடும். அதை வந்து சொல்லிடுறேன். அது ஒரு பரிகாரமாக தான். அது என்னென்னா,
திருமஞ்சனம் வந்து கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, அதை வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் குளிக்க வேண்டாம், சனிக்கிழமை மட்டும் போட்டு குளிங்க. சனிக்கிழமை 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், இது 3ஐயும் போட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா கலக்கிடுங்க. சரியா, நல்லா கலக்கிட்டு ஓ நம சிவாய நமகன்னு குளிச்சிருங்க. சனிக்கிழமை குளிங்க. எல்லா திருஷ்டி பீட பிணி நோய் நொடி எல்லாம் தீர்ந்து போயிடும். எல்லச்சவுடைய தாக்கம் வெகுவாக குறையும். மகாலட்சுமி வந்து அப்படியே உங்கள் மார்பில் உட்காந்துக்குருவா. சரியா, மகாலட்சுமி வந்து அப்படியே உங்களை பிடிச்சிக்குருவா. காலையில் குளிங்க. குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வர்றீங்க. வரும்போது வந்து ஒரு உங்களுக்கு நறுமண வாடம் இருக்கும். சரியா, நறுமண வாடம், பூவாசம், இல்லைன்னா பக்தி வாடம் உங்கள் நீங்கள் நுகர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வம் உங்கள் கூட இருக்குது. அதுபோக காலையில் குளித்து முடிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதிகாலையில் கும்பிட்றவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் இருக்காது. அதிகாலையில் கும்பிட்றவங்களுக்கு வந்து சூரிய உதயம் இருக்காது. 6:30 மணிக்கு மேலே சூரிய உதயம் வரும். சில பேர் 6:30 மணிக்கு மேலே கும்பிட்றவங்க வந்து குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு வாங்க. ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு வரது மிக சிறப்பு. ஏன்னா தெய்வத்துக்கே வந்து சூரியன் தான் அருளை கொடுக்குறாரு. குடிமரத்தின் வழியாகவும் கோபர் கலசத்தின் வழியாக கோயிலில் உள்ள கர்ப்பகிரகத்துக்கே வந்து சூரியன் தான் தன்னோட ஒளி மூலியமாக சக்தியை கொடுக்குறாரு. அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இன்னொன்று செய்யலாம். அதை நீங்கள் வந்து எல்லோரும் செய்யலாம். இதை வந்து 4 கிழமைலாம் தேவையில்லை. காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறீங்க, மாடிக்கு போங்க. சூரிய உதயத்துக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி விடிவெள்ளி தோன்றும். சூரியன் ஒரு 6:30க்கு வராருன்னா ஒரு 5:15க்கெல்லாம் வந்து விடிவெள்ளி வந்துடும். 5 மணிக்கு கரெக்டாக விடிவெள்ளி இருக்கும். கீழ்வானத்தில் வந்து கொஞ்சம் மேலே தெரியும், பளிச்சுன்னு தெரியும், தினமும் தெரியும். மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா விடிவெள்ளி தெரியும். அந்த விடிவெள்ளியை பார்த்து கும்பிட்டிங்கன்னா சகல தோஷமும் நின்று போயிடும். விடிவெள்ளி எனக்கு ஒரு விடிவெள்ளி என் வாளியிலே என் கண்ணில் ஒளி வெள்ளமே. நம்ம கண்ணில் ஒரு ஒளி வெள்ளம். சரியா, வாழ்க்கை பாதையே மாறும். இதெல்லாம் சூட்சுமம். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சரியா, சும்மா இருக்கிறதுக்கு பதில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு மாடியில் போய் நின்றுக்கிட்டு விடிவெள்ளியை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள். சுக்கரனோட அனுக்கிரகம். சரியா, மனசில் உள்ள குறையெல்லாம் சொல்லுங்கள். அந்த விடிவெள்ளியை பார்த்தாலே வந்து தெய்வம் கூட இருக்குது. சுக்கரன், அந்த மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும். இதெல்லாம் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியவை. அடுத்து வந்து பூஜை ரூமுக்கு போகிறீங்க, பூஜை பண்ணிகிட்ருக்கிறீங்க. பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே நாய்க்கு சத்தம் கேட்குது, நாய் குறைக்குது, செல்லமாக குறைக்குது. இல்லைனா வீட்டுக்கு வெளியே பசுமாடு வந்து நிற்குது, பசுமாடு வந்து சத்தம் போடுது, அம்மா அப்படின்னு சத்தம் போடுது. இல்லைனா யாசகர் வராரு. யாசகர்னு யார்? சன்னியாசியோ பிச்சைக்காரரோ வந்து யாசகம் கேட்குறாரு. அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, சங்கல்பம் இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, இது அடிக்கூறு நடக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்நேரம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வெளியே போக முடியாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட சொல்லுங்கள். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளில் நல்லா பூ பூக்கணும். பூனா என்ன? துளசி நல்லா இலை விடணும், மருதாணி செடி நல்லபடியாக பூக்கணும், செம்பருத்தி பூ நல்லா பூக்கணும். அடுத்து வந்து ஓமவல்லி செடி நல்லபடியாக பூக்கணும். வீட்டில் வந்து வன்னி மர செடி வச்சுருங்கன்னா அது நல்லபடியாக இலதவளை போடணும். இப்படி நிறைய சொல்லலாம். வீட்டில் வந்து பொதுவாக ஒரு 4-5 செடிகள் வளர்க்கலாம். துளசி செடி, வில்வ செடி, வன்னி மர செடி, மருதாணி செடி, செம்பருத்தி செடி, இந்த 5 செடி வளர்க்கலாம். செம்பருத்தி செடியில் முருகப்பெருமான் இருக்கார் செம்பருத்தி பூவில். அரளி செடியில் வந்து அன்னை ஆதிபராசக்தி இருக்கா, முருகனும் இருக்கிறாரு. மருதாணியில் மகாலட்சுமி இருக்கா, ஓமவல்லியில் வந்து மகாலட்சுமி இருக்கா, துளசியில் பெருமாள் இருக்கிறாரு, வில்வத்தில் சிவன் இருக்கிறாரு, வன்னி மரத்தில் வந்து விநாயகர் இருக்கிறாரு. ஸோ இந்த செடி கொடியெல்லாம் வைக்கலாம். இதில் வன்னி மரம், நெல்லி வில்வ மரம் இதெல்லாமே வந்து கோயிலில் தான் வைக்கணும். சரியா, கோயில் சார்ந்த இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா நிலப்புறத்தில் வைக்கலாம். வீட்டில் வைக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் மரமாக போயிடும். மற்றதெல்லாம் செடியாக தான் இருக்கும். மருதாணி கூட மரமாகாது, செடியாக தான் இருக்கும். அதுபோக வந்து நெல்லிக்காய் மரம் வைக்கலாம். நெல்லிக்காய் மரம் வீட்டிலே வைக்கலாம். நெல்லிக்காய் மரம் இருக்கிறது வந்து அப்படியே மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்கிறாங்க, ஸ்ரீபதி யோகம். ஸோ வீட்டில் வந்து நெல்லிக்காய் மரம் வைக்கிறது மாபெரும் அருமருந்து. சரியா, நெல்லிக்காய் வந்து ரொம்ப அருமருந்து. அரைநெல்லியோ இல்லைன்னா குண்டு நெல்லியோ வீட்டில் வைக்கலாம். ஆனால் பெரிய நெல்லி வைக்கிறது வந்து பெரிய இடம் இருக்கணும். வீட்டுக்கு பின்னாடி புறவாசலில் பெரிய இடம் இருந்தால் தான் நெல்லிக்காய் மரம் வைக்க முடியும். இல்லைன்னா நெல்லிக்காய் செடியை வைக்கலாம். சரியா, உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் நடைமுறையில் வந்து எல்லோரும் வைக்கிறது துளசி, செம்பருத்தி, மருதாணி, ஓமவல்லி, இது நானும் தான் நடைமுறைக்கு சாத்தியப்படும். மற்றதெல்லாம் உங்கள் வசதி ஏற்ற மாதிரி. சரியா, உங்கள் வசதி, சொந்த வீடு, இடம், மனை, வீடு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். இதில் வந்து அந்த செடிகள் நல்லபடியாக வளருது, பூக்கள் நல்லா பூக்குது, அரளிப்பூ நல்லா பூக்குதுன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து வீட்டில் வந்து எப்போயுமே உப்பும் அரிசியும் தீரக்கூடாது. உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அரிசி வந்து சந்திரனோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உப்பும் அரிசியும் வந்து வீட்டில் தீரக்கூடாது. அதுவும் உப்பை வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. உங்கள் பெத்த பிள்ளை கட்டாலும் கடன் கொடுக்காதீங்க. அரிசியை வந்து 6 மணிக்கு மேலே யாருக்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க. சரியா நேர்களே, அரிசியும் உப்பையும் கடன் கொடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் உப்பும் அரிசியும் தீராமல் இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டிலே இருக்கும். தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த தெய்வத்தை வந்து வீட்டோடு கட்டி போட்டு வைக்கணும். தெய்வம் வந்து வீட்டில் வந்து கட்டுண்டு இருக்கணும். அதுக்கு சில காரியத்தை பண்ணணும்.
சரியா நேர்களே? அடுத்து வந்து வீட்டில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது. அழுக்கு துணி இருந்துச்சுன்னா துவைச்சு போட்டுருங்க. துவைச்சு மடித்து வச்சுருங்க. தெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். அதுபோக வீட்டில் போர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, போர்வெல் வாட்டர் உப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் சிலர் வீட்டில் போர்வெல் வாட்டர் உப்பாக தான் இருக்கும். ஏன்னா பூமி அடியிலேருந்து வருது நிலத்தடி நீர் உப்பாக இருந்துச்சுன்னா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நிலத்தடி நீருங்கிறது வந்து மகாலட்சுமியோட அம்சம். பூமி தாய்ங்கிறது வந்து மகாலட்சுமி தான், பூமி. அதுலேருந்து வர தண்ணி வந்து உப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் டேங்கில் ஏற்றிட்டு வாரம் ஒரு தடவை என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் போல் மஞ்சளை எடுத்து துணியில் கட்டி உள்ளே போட்டுருங்க. சரியா? அது கிருமி நாசினியாகவும் இருக்கும், தண்ணி மங்களகரமாக இருக்கும். அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். தண்ணியில் வந்து மகாலட்சுமி இருப்பாள். தண்ணிங்கிறது வந்து சந்திரன், மஞ்சளுங்கிறது சுக்கிரன். ஸோ சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. இந்த பிளட் ப்ரெஷரு, சுகரு, ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் தீர்ந்து போயிடும். இது வந்து உடம்புல பட வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் சரியாக போயிடும். உடல் வந்து சீதோசனமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். போர்வெல் தண்ணி உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் போர்வெல் தண்ணி உப்பாக இருக்குன்னா இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். வாட்டர் டேங்கில் வந்து அந்த இதை போட்டு விட்ருங்க. மஞ்சளை வந்து துணியில் போட்டு கெட்டி ஒரு முடிச்சா போட்டு விட்ருங்க. அடுத்து வந்து சில பேர் சொல்லுவாங்க, அது வந்து குழாயை அடைக்குமே சார் அப்படின்னா ஒரு நூலை கட்டி தொங்க விடுங்க. அதாவது புத்தி உள்ள பிள்ளை எப்படினாலும் பிழைக்கும். சரியா? ஒரு நூலை கட்டி அந்த நூலோட முனை வந்து வெளியே இருக்கணும், அந்த நூலுக்குள்ளே அது தொங்கணும். சரியா? இல்லைன்னா அப்படியே போட்டுருங்க, ஒரு ஸ்பூனை தூக்கி உள்ளே போட்டுருங்க, கரைஞ்சி உள்ளே அப்படி தண்ணியில் போயிடும். சரியா? கட்டி போட்டால் கூட ஓட்டையில் அடைக்கும், அந்த இன்லெட்டில் அடைக்கும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அதில் போய் அடைச்சிருச்சுன்னா அப்புறம் தண்ணி வெளியே வராது. எதையும் கொஞ்சம் யோசிக்கணும். சாமி கும்பிடுறது முக்கியம் கிடையாது, புத்திசாலித்தனமாக சாமி கும்பிடணும். சரியா? கண்ணை மூடிக்கிட்டு போய் செவத்தில் முட்டக்கூடாது, நான் சாமி கும்பிட்றேன்னு. எதையும் புத்திசாலித்தனமாக செய்யணும். இல்லைனா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை வாட்டர் டேங்கில் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? அஷ்டலட்சுமி நமகன்னு சொல்லி போட்டிங்கன்னா அனைத்தும் வசப்படும். அடுத்து வந்து உங்கள் செயல்பாடில் வந்து ஆரம்ப கட்டத்தில் வெற்றி இருக்கும். ஆரம்ப கட்ட வெற்றினா என்ன? 11 to 12 வந்து அபிஜித் யோகம். நான் போன ஒரு வீடியோ போட்டேன், அபிஜித் யோகம்னு நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அது என்ன நினச்சி விட்டீங்கன்னு தெரியல. அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன், அதில் நிறைய பேசியிருக்கிறேன், மாங்குன்னு பேசியிருக்கிறேன், 44 நிமிஷம் பேசியிருக்கிறேன், ஒருத்தரும் சரியாக பார்க்கல. அதாவது தினமும் அபிஜித் யோகம் வரும், அதில் இந்தந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்கல. சரி, எல்லாம் இறைவன் செயல். காலையில் 11 to 12 நீங்கள் செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகுது, ஒரு நல்ல தகவல் கிடைக்குது, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா தெய்வம் கூட இருக்குது, அது நல்லபடியாக பார்த்துக்குதுன்னு அர்த்தம். சரியா? அது இப்போ காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்க்கணும். ஆந்தை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, கிராமத்தில் பார்க்கலாம், மலைப்பாங்கான இடத்துல பார்க்கலாம். ஆந்தியை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆந்தியை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஸோ காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தியை பார்த்தீங்கன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குது, லட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் உங்கள் கூட இருக்கிறாங்க, அஷ்டலட்சுமி நவநிதியும் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுபோக வந்து வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள் பசி பட்டினி இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து சாப்பாடு பிரச்சனை இருக்கக்கூடாது, வெறும் சாதனாச்சும் இருக்கணும். சாதமும் தயிரும் இருந்தால் கூட போதும். சரியா? சாதத்தில் சந்திரன், தயிரில் மகாலட்சுமி. சாதமும் தயிர் இருந்தால் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் குழம்பு வைக்கிறது, காய் வைக்கிறது, கூட்டு பொரியல் எது வேணாலும் செய்யுங்க, அறுசுவை உணவோட சமையல் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் பசின்னு இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து எப்போயுமே சாதம் இருக்கணும், பிள்ளைகள் பசி பட்டின்னு அலையக்கூடாது. அதுபோக இரவில் சாதத்தை வந்து ரொம்ப வைக்காதீங்க, அப்படியே இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிடுங்க, காய போடாதீங்க. சிங்கில் வாஷ் பேஷனில் வந்து எச்சி பாத்திரத்தை போடாதீங்க, அதை கழுவி வச்சுருங்க. எச்சி பாத்திரம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி வீட்டில் இருக்க மாட்டா. சரியா? பாத்திரத்தில் வந்து எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது, அதை கழுவி வச்சுக்கணும். இது வந்து மீனராசி பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? கவனமாக பார்த்துட்டிங்கன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். அதுபோக சமையல் கட்டை ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் வந்து சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக இருந்துச்சுன்னா தெய்வம் அப்படியே இருக்கும். சமையல் அறையில் வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மஞ்சளும் கல்லுப்பையும் சேர்ந்து தொளிச்சு விடுங்க. சரியா? மஞ்சளும் கல்லுப்பையும் போட்டு தொளிச்சு விடுங்க. அந்த சமையல் மேடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தொளிச்சு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்ருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பப்போ சாம்பிராணி பூவை காட்டுங்க, இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வைங்க, வெள்ளி செவ்வாய்க்கு பொறுத்து வைத்திங்கன்னா தெய்வம் அப்படியே இருக்கும். பூஜை அறையில் செய்கிறத காட்டிலும் சமையல் அறையில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டணும். சரியா? அதுவும் வந்து அந்த மூலையில் கட்டணும், அந்த அக்னி மூலையில் கட்டணும். சமையல் அறையை அக்னி மூலையில் தான் இருக்கணும், அந்த அக்னி மூலையில் கட்டணும். அந்த அக்னி மூலையிலையும் அக்னி மூலை தென்கிழக்கு பகுதியில் வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அந்த சமையல் அறையில் வந்து தெய்வத்தோட அணுக்கிறோம் அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து சமையல் அறை சுத்தமாக இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் சாப்பாடு வருது, வயிற்றுக்கு சாப்பாடு சமையல் அறையில் தான் வருது. ஸோ சமையல் இடம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அது நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுங்க, வேணாம் சொல்லலை. இப்போ முட்டை எல்லோரும் சாப்பிட்றாங்க, முட்டையை வந்து நான்வெஜ்ஜில் இருந்து எடுத்துட்டாங்க, சைவத்தில் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் சனிக்கிழமை முட்டை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி வர்ற அந்த கிழமைக்கு சாப்பிடாதீங்க. இப்போ இங்கே மீனராசியில் வந்து உங்களுக்கு வந்து புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும்.
கேது திசை நடக்கிறவங்க வந்து ஜனன ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் சாப்பிடக்கூடாது. கேது வந்து இப்போ வந்து மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கேது ஒவ்வொரு கட்டத்தில் இருப்பார், அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சரியா? கேது திசை நடக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கேது வந்து மேசம் விருச்சிகத்தில் இருந்தார்னா செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. ரிஷபம் துலாமில் இருந்தார்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. மிதுனம் கன்னியில் இருந்தார்னா புதன்கிழமை சாப்பிடக்கூடாது. தனுசு மீனத்தில் இருந்தார்னா வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது. மகர கும்பத்தில் இருந்தார்னா சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது. சிம்மத்தில் இருந்தார்னா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது. கடகத்தில் இருந்தார்னா திங்கக்கிழமை சாப்பிடக்கூடாது. 7 நாள் வந்துருச்சா, 7 கிழமை வந்துருச்சா. இது வந்து ராகுக்கும் கேதுக்கும். ராகு திசை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரியா? ராகு திசை வந்து வயசான காலத்தில் தான் வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுபோக மற்ற திசை நடக்கும். சூரிய திசை, சந்திர திசை, சுக்கிர திசை. சுக்கிர திசைனா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. சூரிய திசைனா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது. சந்திர திசைனா திங்கக்கிழமை சாப்பிடக்கூடாது. செவ்வாய் திசைனா செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன தசை நடக்குதோ அந்த தசை நடக்கிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இங்கே தான் நம்ம பிரச்சனை பண்ணுறோம். நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை தீரலையே, நான் கஷ்டப்படுறேன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது. சரியா? சும்மா இருக்கிறேன் அப்படி எப்படின்னா எதுவும் நடக்காது. சில காரியங்களை மெனக்கிட்டு செய்யணும். சில பேருக்கு இது போர் அடிக்கும். என்னடா இவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறான், அது சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்படி தான் இருக்கணும் சாமி. அப்படி இருந்தால் தான் நடக்கும். சரியா? ரைட்டு. அதுபோக வீட்டில் வந்து ஆண்கள் வந்து தம் அடிக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாது. வீட்டுக்குள்ளே குடிக்கூடாது, மாடியில் குடிங்க, இல்லைனா வெளியே கமெண்ட் வாலுக்கு பின்னாடி குடிங்க. பாத்ரூமில் கூட தம் அடிக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து புகவாடியே இருக்கக்கூடாது. அதுபோக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே. சரியா? நான் வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து சாப்பிடுவேன், வீட்டில் அங்கே உட்காந்து சாப்பிடுவேன், இங்கே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. தெய்வம் வீட்டில் இருக்காது. வேணால் வீட்டுக்கு மாடியில் கும்பிடுங்க, வாடியில் வச்சு குடிங்க. இல்லைனா வீட்டில் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி போய் குடிங்க, ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு குடிங்க. எது வேணாலும் பண்ணுங்க, நான் வேண்டாம் சொல்லலை. வீட்டுக்குள்ளே வச்சு தயவுசெய்து ஆல்கஹால் எடுக்காதீங்க, சிகரெட் பற்றிக்காதீங்க. இது மீனராசி ஆண்களுக்கு சொல்கிறேன். அதுபோல் வீட்டில் பழங்கள் இருக்கணும். சரியா? வீட்டில் ஏதோ ஒரு பழங்கள் இருக்கணும். வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் இருக்கலாம். குறிப்பாக ராஜகனி இருக்கணும். எது இருக்கணும்? எலுமிச்சம்பழம் இருக்கணும். எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டில் வச்சு கும்பிடணும். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டு மாறி மாறி அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பூஜையில் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். நம்மளே எலுமிச்சம்பழத்தை வச்சு கும்பிட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஐஸ் போட்டு, எலுமிச்சம்பழத்தை ஜீனி போட்டு தான் சாப்பிடணும், உப்பு போடக்கூடாது. சரியா? எலுமிச்சம்பழம் ப்ளஸ் ஜீனி. சரியா? எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு ஜீனி போட்டு குடிங்க. இல்லைனா அதை வந்து லெமன் சாதம் கிண்டிடுங்க. சரியா? ஊறுகாலாம் போடாதீங்க. ஒரு பழத்தை ஊறுகாய் போட முடியாது, இருந்தாலும் அதை வந்து சாதத்தில் கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா இனிப்பு கலந்து ஜூஸாக குடிச்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ராஜகனி இருக்கணும். அதுபோல் நெல்லிக்காய் இருக்கணும் வீட்டில் வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வந்து நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழம் இந்த வீட்டில் எல்லாமும் இருக்கும். சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிர்மறை சக்தியே இருக்காது. எலுமிச்சம்பழம் இருக்கிற இடத்துல வந்து எதிர்மறை சக்தியே இருக்காது. உங்களுக்கு ஆகாதவன் எதுவும் செஞ்சால் கூட அது வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில் வைங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தையோட நடமாட்டம் இருக்கணும். அது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடிக்க தூரம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகணும். அந்த குழந்தையோட கொலுச்சு சத்தம் வீட்டில் இருக்கணும். அது அங்கிட்டு ஓடி விளையாடணும். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல சொன்ன மாதிரி 5 வயது குழந்தைகள் வீட்டில் இருக்கணும். அதுபோல் வீட்டில் இருக்க பெண்கள் கொலுசு போட்டுக்கணும். சரியா? வீட்டில் இருக்க பெண்கள் கொலுசு போட்டுக்கணும். இன்றைக்கி கொலுசு போடுற கலாச்சாரம் ரொம்ப குறையுது. அதனால் பெண்கள் கொலுசு போட்டுக்கோங்க. கொலுசு போட்டு வீட்டில் நடங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெய்வ சக்தி அப்படி நிற்கும். தெய்வத்துக்கு வந்து அந்த கொலுசு சத்தம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பாக கன்னி பெண்கள், வாவரிசு பெண்கள் கொலுசு போட்டு நடங்க. கூச்சப்படாதீங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, கொலுசு போட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் நினைக்காதீங்க. வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான். இந்த பிறவி மனுஷனாக பிறந்திருக்கோம். அடுத்த பிறவி என்ன பிறக்க போகிறோமா தெரில. யானையை பிறக்கிறோமோ, பூனையாக பிறக்கிறோமா. இப்போ மனிதனாக பிறக்கிறதுக்கு மாந்தவம் செய்ய வேண்டும். மனிதனாக பிறந்தாச்சு. ஒரு ஆணாவோ பிறந்துட்டோம், ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம். நல்லபடியாக வாழ்வோம். நியாயம், நீதி, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்வோம். சில சௌரியத்தை அனுபவிப்போம். சரியா? நம்ம சௌரியத்தை நம்ம அனுபவிக்கலாம். பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம சௌரியத்தை அனுபவிக்கலாம். சரியா? பிறருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தீபாவளிக்கு வெடி போடுறதா இருந்தால் வீட்டுக்கு முன்னாடி போடணும், ஒரு நேரம் போடணும். வாரம் முழுக்க வெடி போட்டோம், வருஷம் முழுக்க வெடி போட்டோம்னா அடுத்தவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ சந்தோஷத்தை வந்து நம்ம சௌரியத்துக்கு அனுபவிச்சோம்னா யாருக்குமே பிரச்சனை கிடையாது. சரியா? தெய்வம் அதை ஏற்றுக்கிறோம். அடுத்து வந்து வீட்டில் பெண்கள் நடவாசை தொளிக்கிறீங்க, காலையில் வாசை தொளிக்கிறீங்க, அந்நேரம் வந்து சாணி வச்சு தொளிக்கணும். அதுபோக சாணியை வச்சு அதில் பூசணிப்பு வச்சிங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும், வீட்டில் தெய்வம் குடியிருக்கும். இது கிராமத்தில் தான் நடக்கும், சிட்டியில் நடக்காது. சரியா? நான் வந்து அசோக் நகரில் இருக்கிறேன், சென்னையில். நான் எப்படி சாணி போட்டு மொழுக முடியும்? அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன்னா முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா,
தண்ணியில் வந்து பன்னீரை கலந்துக்கோங்க, 2 சொட்டு பன்னீரை கலந்துக்கோங்க, இல்லைனா பஞ்சகவ்யத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வாசப்படியில் தெளிச்சிருங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து நீங்கள் வாசப்படியில் தண்ணி தெளிக்கிறீங்களா பெண்கள், அந்நேரம் வந்து பசுமாடு சத்தம் கேட்குது, கழுதை சத்தம் கேட்குதுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கழுதை கத்தம் இல்லைனா பசுமாடு அம்மானு கூப்பிடுச்சுன்னா தெய்வம் உங்கள் வீடு நோக்கி வருகிறது, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு ஒரு அசிரீர் வாக்கு கேட்குதுன்னு அர்த்தம். கழுதை சத்தம் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. கழுதையெல்லாம் இந்த ஜெனரேஷன்லாம் பார்க்கவே முடியல. சரியா? கழுதையெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் கழுதை பார்த்துருக்கேன் ஊரில். இப்போ எல்லாம் எங்கேயும் பார்க்க முடியல. சரியா? கிராமத்தில் வேணால் பார்க்கலாம், சிட்டிக்குள்ளெல்லாம் பார்க்க முடியல. சரியா? ஸோ கழுதை சத்தம் கேட்கணும். கழுதை சத்தம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? கழுதை வாக்கு கன்னி வாக்கும்பாங்க. ஒரு காரியத்தை நடக்கும்போது கழுதை சத்தம் கிடச்சுன்னா அந்த காரியம் நடக்கும்பாங்க. இப்படி எவ்வளோ இயற்கையோட மனுஷன் ஒட்டி வாழ்ந்தான், இப்போ இயற்கையை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். ரைட்டு, எல்லாம் இறைவன் சித்தம், வேறு வழி இல்லை. மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஸோ நீங்கள் வீட்டு வாசலில் தெளிக்கும் போது பெண்கள் இந்த கழுதை சத்தமோ பசுமாடு சத்தமோ கேட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். பசுமாடை ஓரளவு பார்க்க முடியுது, அது சில இடத்துல பசுமாட்டையும் பார்க்க முடியல. பகவான் சொல்லியிருக்கிறாரு, சில உயிரினங்கள் அழியும் போது களி முத்திட்டே இருக்குன்னு அர்த்தம் சொல்கிறாரு. பசுமாடை என்றைக்கு கண்ணில் ரொம்ப பார்க்க முடியலையோ அப்போ களி முத்திக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாரு. அதை தான் மொதல் அடையாளம். பசுமாட்டை வந்து கண்ணில் பார்க்க முடியல, பசுமாடு வந்து கண்ணில் தென்பட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னா களி முத்திக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நாட்டில் அரசன் சரியில்லை, நாட்டை ஆளுகிறவன் சரியில்லை, வீட்டை ஆளுகிறவன் சரியில்லை, எவனுமே சரியில்லை. சரியா? களி முத்துறதுக்கு காரணம் வந்து பசுமாடு கண்ணில் தெரியாது. அடுத்து மழை பொய்த்து போகும், பச்சை இப்போ பயிர்கள்லாம் வாடி போகும், இதெல்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் முத்திருச்சுன்னா களி முத்தி போகுது, பகவான் மறுபடியும் அவதாரம் எடுக்க போகிறாது, 10வது அவதாரத்தில் வரப்போகிறாது, குதிரையில் வரப்போகிறாருன்னு அர்த்தம். பார்ப்போம் எப்படி போதும் பார்ப்போம். இன்றைக்கி யாரும் சரியில்லை. சரியா? ஆண்டியும் சரியில்லை, அரசனும் சரியில்லை, எல்லாமே வந்து சந்தர்ப்பவாதமாகி போச்சு. எதுவும் சொல்லதுக்கு வழி இல்லை. ரைட்டு, அதுக்குள்ளே போனோம்னா வேறு மாதிரி போகும். கழுதையை ஆரம்பித்தோம்னா இது இங்கே வந்து நிற்கிது. ரைட்டு, எல்லாம் கழுதையாக போச்சு. அடுத்து வந்து வீட்டை விட்டு வெளியே வரீங்கன்னா நல்ல சத்தம் கேட்குது, பறவைகள் சத்தம் கேட்குது. மைனா, குயில், மயில், கிளி, இந்த சத்தங்கள் கேட்குதுன்னா உங்களுக்கு நல்ல சகுனம்னு அர்த்தம். நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும், தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பறவைகள்லாம் பேசும், பொதுவாக பறவைகள்லாம் பேசும். அது வந்து பச்சை சாஸ்திரம் அப்படிமோ. பறவைகள் வந்து வருவதை வந்து முன்கூடி தெரிஞ்சுக்கிறோம். இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, மழை வரப்போதா, புயல் அடிக்க போதா, சுனாமி வரப்போதா, எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். அது வந்து அதுகளை பாதுகாத்துக்கிறோம். அது நினைக்கும், இந்த போகிறான் பாரு, இவன் பயங்கரமான பொல்லா பையன், இவன் பார்க்க தான் தெருவில் நல்லவனாக இருக்கான், ஆனால் இவன் வியாபாரம் பண்ணுறது ஃபுல்லாக கள்ளக்கடத்தில் வியாபாரம், ஊரை அடித்து உலையில் போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு அந்த பறவைகள் பேசும். சரியா? அதுகளுக்கு தெரியும் யார் இப்படிப்பட்டவன்னு அந்த பறவைகளுக்கு தெரியும். அதனால தான் அந்த பறவைகள் எல்லோரும் போகும்போது சத்தம் போடாது. சில பேர் நல்லவங்க போகும்போது சத்தம் போடும். எல்லாருக்குமே கருடன் கண்ணில் தெரிய மாட்டார், சில பேர் கருடன் கண்ணில் தெரிவார். சரியா? கருடன் கண்ணில் பட்டுச்சுன்னா நல்ல ஒரு யோகம், அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிறைய சொல்லலாம். எல்லாருக்குமே கிளி கண்ணில் தெரியாது, எல்லாருக்குமே மைனா கண்ணில் தெரியாது, எல்லாருக்குமே குயில் கண்ணில் தெரியாது, எல்லாருக்குமே மயில் கண்ணில் தெரியாது. சரியா? கண்ணில் தெரியணும். கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இறைவனோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. நான் நேரங்கிறது கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஏன்னா போர் அடிக்கும். இது சில பேருக்கு சிலது தெரிஞ்சிருக்கலாம், சரியா? சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இவ்வளவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்கள் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பரிகாரங்கள் கிடையாது, நம்ம சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள், நமக்கு தென்படுகிற சில அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட்ட தனிப்பட்ட முறையில் இருக்குது. வீட்டில் தெய்வம் இருக்கும்னா நான் சொன்ன காரியத்தை பண்ணிங்கன்னா வீட்டில் தெய்வம் இருக்கும். அதுபோல் வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குது சார் அப்படின்னா, தெய்வம் இருக்கணும்னா வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்கக்கூடாது, எதிர்மறை சக்தியை விரட்டணும். அப்போ என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 பித்தளை தட்டில் கொஞ்சம் கல் உப்பை போட்டு பச்சை கற்பூரத்தை பொருத்தி வீடு முழுக்க காட்டிட்டு வெளியே போட்டுருங்க. சரியா? எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியே போயிடும். எதிர்மறை சக்தி வெளியே போக போக தெய்வ சக்தி நீடித்து இருக்கும். சத்தியமாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். சரியா? நல்லபடியாக இருக்கும். இந்த 7.5 சனியிலிருந்து ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பெருசு ஆயிரக்கணக்கில் 100கணக்கிலலாம் செலவு பண்ண சொல்லலை. கல் உப்பு பச்சை கற்பூரம் இதை மாறி பயன்படுத்தினாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும். நான் சொல்கிறது எல்லாம் கல் உப்பு பச்சை கற்பூரம் மஞ்சள், சரியா? இதை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீங்களே பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ தொடர்ந்து வீடியோவில் சில தகவல்களை சொல்லுவேன். இந்த நாளுக்கு இந்த கிழமைக்கு வழிபாடு பண்ணுங்க, இந்த தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. யோக கணபதி படம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், ஃப்ரீயாக அனுப்பிவிட்றேன். 8807457629 நம்பர் கேட்டிங்கன்னா யோகா கணபதி அனுப்பிவிடுவேன். அந்த கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை ரூமில் வச்சு கும்பிடுங்க. அனைத்து யோகங்களும் கிடைக்கும்.
எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு பூரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேகாரேகத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. தெய்வம் உங்கள் வீட்டில் வந்துருச்சு, அதுக்குண்டான முகாந்தரம் இருக்குது, நல்லபடியாக வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் அந்த அமைப்பு இருக்குது. இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, சரியா? அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறாங்க. குருமங்கள யோகம் சிவராஜ் யோகம் இருக்குது. ஸோ ராசிலையும் இப்போதைக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது. பொதுவாக தெய்வ அனுக்கிரகம் இருக்கணும்னா 2ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல நல்ல கிரக அமைப்பு குரு தொடர்பு இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் புதனும் பார்க்குறாங்க, மதன கோபால யோகம். இதுக்கு வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ புதன் வக்கரமாகி ராசி 8ஆம் இடத்துல வந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்தை பார்க்குறது சூப்பர் மனை. ஸோ உங்கள் வீட்டில் சத்தியமாக தெய்வம் இருக்குது. கோச்சாரத்து நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நான் அதை கட்டத்தையும் போடுறேன். நான் எப்போயுமே கட்டம் போடாமல் வீடியோ போடுறதே கிடையாது. இப்போ இருக்கிற கட்டத்தை அப்படியே எடுத்து போட்டுருவேன், சரியா? சந்திரன் உட்பட எடுத்து போட்டுருவேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம், பஞ்சாங்கத்தை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். அனைத்து நலங்களையும் வளையப்பட்டு நலமுடன் வாழுங்கள். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் முழுமையாக கேட்டவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.